இங்கதான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சமைச்சு கொடுப்பாங்க. ஆஹா, எவ்வளோ பெரிய இடம். அவங்க எல்லாம் உங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க உழைப்பு பார்க்கும் போது என் கண்ணுல அடுத்த கண்ணீர் வருது. ஏன் முன்னாடியா நின்னு பாத்து நிக்கிறேன், போயிருது. எல்லாரும் கண்ணு வைக்கிறதுனாலதான் சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. ஒட்டகப்பால்ல டீ போட்டு எவ்வளவு நாள் சொல்றது உங்ககிட்ட? என் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் செலவழிச்சிங்க, அப்பதான் காக்கா கக்கா போவாதுன்னு சேஃப்டி. இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பழமையானது. இது ஒரு மியூசியம். போயா போயா, மியூசியத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மியூசிக் போட்டாலும் டான்ஸ் ஆடலாம், இங்க விளையாட முடியுமா? விளையாடணுமா? ஆமாயா, இங்க விளையாண்டா ரொம்ப நல்லா இருக்கும். தர வழுக்குது இல்ல, ஓடி போய் நின்னா இனி என்னென்ன தொல்லைகள் அனுபவிக்க போறோம்னு தெரியல. நான் உடைக்கல, அது ஏற்கனவே உடஞ்சிட்டு. நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க இளவரசரே? என்ன முழுதா புரிஞ்சுக்கிட்ட நண்பேண்டா நீ, நண்பேண்டா. எவடா இதை உடைச்சதே? கவலைப்படாதீங்க இளவரசரே, அது ஏற்கனவே உடைஞ்சதுதான். எல்லாமே உடைஞ்சது தானா? மைக்கேல், இதை என் மேல இருந்து எடு. நம்மள பாக்குறதுக்குள்ள போயிடலாம் வா. இதை நான் எதிர்பார்க்கல இளவரசரே. எதையுமே பாக்கலையே. விளையாடாம சீரியஸா வருதுன்னா டென்ஷன் ஆயிடுவோம். டென்ஷன் ஆனா பிபி வந்துடும். தெரியுமா உனக்கு? காமெடி அப்புறம் வச்சுக்கோங்க. உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் கொல்றதுக்கு ஒருத்தன் பிறக்கணுமா? அப்படியே என்ன போட்டா கூட எனக்கு பெரிய போட்டா மாட்டி மாலை எல்லாம் போட்டு பெரிய பெரிய சிலைய வைப்பாங்க. நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். எந்த மண்டை பயலோ எனக்கு மண்டைக்குள்ள சாவுன்னு சொல்லிட்டு அலையறான். நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன், இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். இனிமே நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்த நாட்டிலேயே மண்டைங்கிற ஒரு கிழமையே கிடையாது. சரித்திரத்தை மாத்தி அமைக்கிறோம். இனிமே சண்டைக்கு அப்புறம் டியூஸ்டே தான். ஓகே, நாமளும் இவன் கூட சேர்ந்து லூஸ் ஆக போறோம். இப்படி ஒரு பார்ட்டியா? ஆமா. இத யாருக்கு ஆர்டர் பண்ணீங்க? என்ன பூனைக்குதான்? என்னது எனக்கா? இந்த மாதிரி ஒரு டிஷ் நான் பார்த்ததே கிடையாது. பிடிக்காத எதையும் நான் சாப்பிடவே மாட்டேன். நீயே சாப்பிடுங்க. ஆனா கார்ஃபீல்ட், நீ இதைத்தான் எப்பவும் விரும்பி சாப்பிடுவ. எத்தனை தடவை சொல்றது? நீங்க நினைக்கிற மாதிரி நான் கார்ஃபீல்ட் இல்ல. இவனோட குரல் ஏன் இப்படி மாறி போச்சு? ஒருவேளை அவனுக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? விரும்பினது கிடைக்கலனா கிடைச்சது விரும்பி ஏத்துக்க வேண்டியதுதான். Does have a unique texture. நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லணும்னு இருக்கேன். என்ன சொல்ல போற ஜான்? நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சுவையை நான் சாப்பிட்டதே கிடையாது. என்னப்பா இது? கார்ஃபீல்ட், ஏன் இப்படிலாம் பண்ற? பிளீஸ் சார், எனக்கு இன்னொரு பிளேட் வாங்கி கொடுங்க. வாயா 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 வாயா. ஐயா, என்ன இது? வெறும் ரொட்டி குட்டை வச்சுட்டு மகளை பாடுறீங்க? இளவரசர், இது ரொம்ப ஸ்பெஷலான பிரேக்பாஸ்ட். உயர் ரக ஆடுகளோட லிவரை வச்சு செஞ்சது. இது சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற? நாங்க கோழி ஆட்ட பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் வேணாம், தூக்கி போ சொல்லுங்க. ஒரு ராஜா மாதிரி என்ன மதிக்கிறீங்க? இல்ல, நீங்க இளவரசர். யோ, அடுப்பு வாயா, ரெண்டுமே ஒண்ணு தாயா? ஆமா இளவரசரே. என்னத்தா ஆமா நோமானு எடுத்துன்னு போ சொல்லுங்க. எனக்கு புடிச்ச ஆப்பத்தியா ஆட்டுக்கால் பாயாவே எடுத்துன்னு வர சொல்லு. இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். இப்பவே போய் எடுத்துட்டு வர்றேன். அப்போ பாயான்னு உனக்கு கேள்விப்பட்டதும் இல்ல, புக்கிலையும் இல்ல. அந்த மாவை நல்லா பிசைய சொன்னேன், அதை சாப்பிடாதீங்க. It can't be wrong. Carrots make everything better and it can't hurt lasagna. யோ, ஆப்ப கட்டி எவ்வளவு நேரம் ஆச்சியா? கொஞ்சம் ஏமாந்துதான் மேலே போட்டுருப்பானுங்க. பிசைஞ்ச மாவை எடுத்து பாத்திரத்துல போடுங்க. பாத்திரத்துல உள்ளதை எடுத்து தட்டுல போடுங்க. தட்டுல போட்டதை தூக்கி உன் தொப்பையில போடு, தொப்பையில போட்டதை தூக்கி குப்பையில போடு. யோ, இங்க என்னையா பண்ணி நிக்கிறீங்க எல்லாரும்?